வணக்கம் கோயம்புத்தூர். பைக்ஸ் திருட்டு போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான விஷயம். இது வந்து இப்பவும் நடந்திருக்கு, எப்பவும் நடந்திருக்கு. பட் இந்த 1980s பீரியட்ல சில கும்பல் ஸ்கெட்ச் போட்டு திருடின பைக் தான் Yamaha RX 100. இப்போ நார்மலி பைக் திருட்டு பார்த்தீங்கன்னா, அது அந்த பைக்கோட வேல்யூனால தான். அந்த பைக்கை போய் வித்துட்டா அதுக்கு காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு. பட் இந்த RX 100க்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. 1985ல RX 100 இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ண உடனேயே பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிருது. ஸோ அந்த பீரியட்ல இந்த RX 100 திருடிட்டு இம்மீடியட்டா, அதாவது எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம் அந்த பைக்குகளை வந்து சவுத் தமிழ்நாடுல இருக்கிற கோஸ்டல் ரீஜன், அதாவது கன்னியாகுமரி தூத்துக்குடி சைடு இருக்கிற கோஸ்டல் ரீஜனுக்கு கொண்டு போயிட்டு அந்த பைக்கோட என்ஜினை கழட்டிட்டு என்ஜின் இல்லாத பைக்கை தூக்கி கடல்ல வீசிடுவாங்க. அந்த என்ஜினை வச்சுட்டு ஃபாஸ்ட் போட்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபாஸ்ட் போட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணதே மோஸ்ட்லி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான், ஸ்மக்லிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த RX 100 அப்படிங்கிற பைக் பார்த்தீங்கன்னா சிட்டி ரோட்ஸ்ல மட்டும் அனல் பறக்க விடல. இன்ஃபேக்ட் இந்த RX 100ஓட என்ஜின் பார்த்தீங்கன்னா கடல்ல கூட அனல் பறக்க விட்டுருக்கு. இந்த மாதிரி RX 100 திருட்டு கோயம்புத்தூர்ல மட்டும் நடக்கல, அப்ப இருந்த மேஜர் சிட்டிஸ் மெயினா சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. இது அந்த காலத்து மக்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த RX 100 டார்கெட் பண்ணி திருடின இந்த கும்பல் யாரு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.